கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டு போத்திபார் என்பவனுடைய வீட்டிலே வேலைக்கு அமர்த்தப்பட்டான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவர் அவனோடு இருந்தபடினாலே அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதை அவன் எஜமானும் காணக்கூடியதாயிருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வேலை செய்கிற வீடுகளிலே, தொழிற்சாலைகளிலே கர்த்தர் உங்களோடு இருப்பதனாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை உங்கள் எஜமான் கண்டிருக்கிறார்களா? அப்படி என்றால் நாம் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். யோசேப்பு உண்மையும் உத்தமமுமாய் தனது பணியை செய்து வந்தான். ஆனால் இந்த போத்திபாரின் மனைவி ஒரு தவறான பெண்மணியாய் இருந்தாள். இளைஞனான யோசேப்புக்கு வலை விரித்தாள். ஆனால் யோசேப்போ, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி உறுதியாக இருந்தான். அவளோட உட்கார்ந்து பேசக்கூட அவன் சம்மதிக்கவில்லை. தனது விருப்பம் நிறைவேறவில்லை என்பதை கண்ட அவள் அவன் மேலே எரிச்சலாகி அவனே தன்னிடத்திலே தவறு செய்ய வந்தது போல ஒரு நாடகமாடுகிறாள். அவளுடைய குணத்தை அறிந்த போத்திபார் வேறு எதையும் செய்ய முடியாமல் யோசேப்பை சிறைக்கு அனுப்பி வைக்கிறான். இப்பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அருமையானவர்களே, இந்த போத்திபார் யோசேப்பை பார்வோன் முன்னாலே கொண்டு போகவில்லை. எந்த நீதிமன்றத்திற்கும் கொண்டு போகவில்லை. இப்பொழுது யோசேப்புக்கு இது கெட்ட காலம் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். தகப்பனுடைய வீட்டிலே தகப்பனுக்கு பிரியமான மகனாயிருந்தான். பல வருணமான அங்கியை உடுத்தியவனாயிருந்தான். இரண்டாவதாக, அவனுக்கு தெரிந்த காரியம், அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய அந்த பல வருணமான அங்கியை எடுத்துக்கொண்டு குழியிலே தள்ளினார்கள். அடுத்ததாக, அவனை விற்கும்படியாக வியாபாரிகளிடத்திலே அவனை குறித்து பேசியதை அவன் அறிந்திருந்தான். இறுதியாக எகிப்திற்கு அவன் விற்று போடப்பட்டான். அவனுக்கு 17 வயதுதான் ஆகிறது. எகிப்திற்கு வந்த பின்னாலும் இளைஞனான அவன் பல நாட்கள் இரவிலே தன்னுடைய கண்ணீரினாலே தலையணையை நனைத்திருப்பான். தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டவன் எந்த தொடர்பும் இல்லாமல் தூரமாயிருக்கிறான். இப்பொழுது புதிய ஒரு பொறுப்பை பெற்றுக்கொள்கிறான். பார்க்க அழகானவனாயிருந்தபடியினாலும் செய்யும் வேலையிலெல்லாம் திறமை உள்ளவனாயிருந்தபடியினாலும் பணியிலே உயர்வை பெற்றான். அப்படிப்பட்ட வேளையிலே தான் இந்த போத்திபாரின் மனைவி பாவம் செய்ய அவனை தூண்டுகிறாள். ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, நித்தம் அவள் முயற்சிக்கிறாள். அவனுடைய உள்ளத்திலே உயர்வான ஒரு ஒழுக்க நெறியை அவன் வைத்திருந்தபடினாலே தான் இந்த சூழ்நிலையிலேயும் பாவம் செய்ய அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை. விளைவு என்ன? பழி சுமத்தினாள். அவன் தன்னை குறித்து சொல்ல எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, ஒன்றை நாம் மனதிலே நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பு என்னதான் பதவி உயர்வுகளை பெற்றாலும் அவன் ஒரு அடிமைதான். போத்திபாரின் மனைவி ரோம சக்கரவர்த்தியின் மனைவி போல அவளை குறித்து ஒருவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அவளுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும். பாவம் யோசேப்பு, அவன் தனது வாயை திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அவனுக்கு இல்லை. தான் குற்றமற்றவன் என்று சொல்லும் முன்னதாகவே அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு விட்டான். உடனடியாகவே சிறைச்சாலையிலேயும் அடைக்கப்பட்டான். பார்வோனுடைய கைதிகள் எங்கே அடைக்கப்படுவார்களோ அங்கே அடைக்கப்பட்டான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பாருங்கள். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அருமையானவர்களே, இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் வெளியரங்கமாகவே தெரிகிறது. என்றாலும் இவற்றிற்கெல்லாம் எதிராக அவனுக்கு பயங்கரமான காரியங்கள் நடைபெறுகிறது. இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே இருக்கிறான். சற்றே சிந்தித்து பாருங்கள். அவனுக்கு அது எவ்வளவு மன சோர்வை உண்டு பண்ணியிருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவனுக்கு அவர் காட்சி அளிக்கவில்லை என்றாலும் அவனுக்கு கிருபையை காண்பித்தார். முதலாவதாக அந்த சிறைச்சாலையின் தலைவனுக்கு யோசேப்பை பிடித்து விடுகிறது. அவனை நம்புகிறான்.
இயற்கையாகவே யோசேப்பு பார்க்க கவர்ச்சிகரமான ஒரு இளைஞனாகவும் சிறப்பான திறமைகள் உள்ளவனாகவும், உலகமே அவனுக்கு எதிர்த்து வந்தாலும் தேவன் அவனோடு கூட இருந்ததும் அவனுக்கு சிறப்பான காரியங்களாயிற்று. கர்த்தர் அவனோடே இருந்து அவனை நடத்தி செல்கிறார். இந்த இளைஞனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இவைகள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. இதை உணர்ந்த யோசேப்பு மிக அமைதியாக எல்லாவற்றையுமே நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய சூழ்நிலை அவனை கீழே தள்ளிவிடவில்லை. அவனுடைய சூழ்நிலைக்கு மேலாக வாழும் கிருபை பெற்றிருந்தான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்களாய் இருந்தாலும், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் சூழ்நிலைக்கு மேலாக நீங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே அவருடைய சூழ்நிலை அவர்களை ஆட்சி செய்கிறது. ஆனால் யோசேப்போ சூழ்நிலைகளுக்கு மேலாக வாழுகிறவனாயிருந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருடைய கரத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவனே உணர்ந்தான். எனவே அவன் சோர்ந்து போகவில்லை. சாத்தானுடைய வலிமையான ஆயுதங்களிலே ஒன்று சோர்வடைய செய்வது. யோசேப்பினுடைய வாழ்க்கை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலேயும் அதுதான் நடைபெறப் போகிறது. யோசேப்பினுடைய சரித்திரம் நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மை என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களும் யோசேப்பின் விலையை பெற முடியாது, யோசேப்பை போல மதிப்பு பெற முடியாது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, யோசேப்பை போல இன்றும் பிசாசினால் வாங்க முடியாத எத்தனையோ பேர் உண்டு. ஆம், யோசேப்பும் பிசாசினால் வாங்கப்பட முடியாதவன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் பிசாசினாலே வாங்கப்பட முடியாதவர். அருமையானவர்களே, இப்படி பலரை பிசாசானவன் முயன்றும் வாங்க முடியாமல் போய்விட்டான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பிசாசு உங்களை விலைக்கு வாங்கிவிடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். யோசேப்பு சிறைச்சாலையில் இருப்பது தேவனுடைய சித்தமாயிருந்தது. இதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்க்க போகிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். யோசேப்பின் சரித்திரத்தை துரிதமாய் செல்லும் என்று நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் எந்த விதமான வித்தியாசமான விரைவான அசைவுகளையும் அவனுடைய வாழ்க்கையிலே இங்கே பார்க்க முடியவில்லை. யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கிறான். பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு உதவி செய்வான் என்று நினைத்தான். ஆனால் அவன் யோசேப்பை நினையாமல் மறந்துவிட்டான். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இவைகள் எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இதை குறித்து நாம் தெளிவாக பின்னாலே பார்ப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொண்ட பொழுது யோசேப்பிற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான சில ஒற்றுமைகளை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த சரித்திரத்திலே இன்னும் அநேக காரியங்களை அறிந்து கொண்டு விட்டோம். இப்பொழுது இங்கே சற்று நிறுத்தி இன்னும் சில ஒற்றுமைகளை குறித்து நாம் பார்ப்போம். கவனியுங்கள். முதலாவதாக யோசேப்பு தனது சகோதரர்களிடத்திலே அனுப்பப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சகோதரராகிய காணாமற் போன இஸ்ரவேலரிடத்திற்கே அனுப்பப்பட்டார். இரண்டாவதாக, எந்த காரணமும் இல்லாமல் யோசேப்பு தனது சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் காரணமில்லாமல் தன்னை பகைத்தார்கள் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே யோசேப்பு விற்கப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீடர்களிலே ஒருவனாலேயே விற்கப்பட்டார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்டார். சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல சதி செய்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொல்வதற்காகவும் யூத ஜனங்களை சதி செய்தார்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆறாவதாக, மரணமே அவனை சந்திக்கும்படியான ஒரு குழிக்குள்ளே அவன் போடப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே மரிக்கும்படியாய் அடிக்கப்பட்டார். ஏழாவதாக, யோசேப்பு குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் 3வது நாள் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார். எட்டாவதாக, யோசேப்பு தனது தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தனது பிதாவிற்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதுமே பிதாவிற்கு பிரியமான காரியங்களையே செய்து வந்தார். 9வதாக, யோசேப்பின் தகப்பனார் சகோதரர்களை தேடும்படியாக அனுப்பி வைத்தார்.
இயேசு கிறிஸ்துவும் தனது சகோதரர்களை தேடும்படியாக வந்த பொழுது பிதாவின் சித்தத்தின்படியே வந்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆவதாக, சொந்த சகோதரர்களால் யோசேப்பு பரிகசிக்கப்பட்டான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவும் சொந்த சகோதரர்களாலேயே பரிகசிக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே தொங்கிய பொழுது கூட, நீர் கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று பரிகசிக்கப்பட்டார். 11ஆவதாக, யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களான யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். 12ஆவதாக, யோசேப்பை கொல்வதற்கு சதி ஆலோசனை பண்ணினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கும் சதி ஆலோசனை நடைபெற்றது என்று வாசிக்கிறோம். 13ஆவதாக, இரத்தம் வடிந்த யோசேப்பின் உடை தகப்பனாரிடத்திற்கு திரும்ப கொடுத்து அனுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மேலங்கியும் சீட்டு போடப்பட்டது. 14ஆவதாக, யோசேப்பு எகிப்திற்குள்ளே விற்கப்பட்டான். பல ஆண்டுகளாக அவன் காணப்படாமல் போனான். இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திற்குள்ளே எடுக்கப்பட்டு விட்டார். அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டதும் அவர் திரும்ப வரும் வரை அவர்கள் அவரை காணப்போவதில்லை என்பதுதான். 15ஆவதாக, யோசேப்பு உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசினாலும் சோதிக்கப்பட்டான். அதை எதிர்த்து நின்றான். இயேசு கிறிஸ்துவும் உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசினாலும் சோதிக்கப்பட்டும் வெற்றியை பெற்றார். 16ஆவதாக, யோசேப்பு அந்த நாட்களின் உலகத்தின் இரட்சகனானான். அதாவது பட்டினியாக மக்கள் சாகாமல் அவர்களை காப்பாற்றினான். இயேசு கிறிஸ்து எல்லா விதங்களிலேயும் உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். 17ஆவதாக, யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். எனவே இஸ்ரவேலர் அல்லாத புறஜாதியாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டான். தனக்காக அவன் எதையுமே பேச முடியாதவனாயிருந்தான். அநியாயமாய் தண்டிக்கப்பட்டான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் யூத ஜனங்களாலும் சமய தலைவர்களாலும் புறஜாதியாரின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார். அவர் குற்றமற்றவராய் இருந்தார். 18ஆவதாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளை பிலாத்து விசுவாசிக்கவில்லை. அவரிலே ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றுதான் கூறினான். இருந்தாலும் அவரை காயப்படுத்தினான். யோசேப்பு குற்றமற்றவன் என்பதை போத்திபாரும் ஒருவேளை அறிந்திருந்தாலும் அவன் சிறையிலே ஒப்படைக்கப்பட்டான். பிலாத்து சமுதாயத்தின் முன்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக போத்திபாரும் பார்வோனுக்கு முன்பாக தனது நிலைமையை காத்துக் கொள்ளும்படியாகவே அவ்வாறு செய்தான். 19ஆவதாக, சிறை அதிகாரியின் கண்களிலே யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலேயும் 100க்கு அதிபதி, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்தார். 20ஆவதாக, யோசேப்பு குற்றம் செய்தவர்களோடு எண்ணப்பட்டான். பானபாத்திரக்காரனுக்கு ஒரு ஆசீர்வாதமாக விளங்கினான். சுயம்பாகிகளின் தலைவனுக்கோ நியாய தீர்ப்பு வழங்கினான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் 2 குற்றவாளிகளுக்கு நடுவாக சிலுவையிலே தொங்கினார். ஒருவன் நியாயம் தீர்க்கப்பட்டான், மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் பார்க்க போகிற 40வது அதிகாரத்திலே யோசேப்பு சிறையிலே இருந்தது ஏன் கர்த்தருடைய சித்தம் என்பதை குறித்து சிந்திக்கப் போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த நடபடிகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். அங்கே எந்த ஒரு விபத்தும் நடக்கவில்லை. இவை எல்லாமே எதை வெளிப்படுத்துகிறது? அந்நாட்களிலே எகிப்தின் பார்வோன் தான் நினைத்த எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த சுயம்பாகிகளின் தலைவன் என்ன செய்தானோ நமக்கு தெரியவில்லை. காலை உணவு சற்று கருகிவிட்டதோ என்னவோ, அவன் மேலே கோபம் கொண்டு சிறையிலே போடுகிறான். பானபாத்திரக்காரனும் என்ன தவறு செய்தான் என்று நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை கையிலே கொண்டு வந்த திராட்சரசத்தை கொண்டு வரும் பொழுது கீழே கிடந்த ஏதாவது கயிற்றிலோ வேறு எந்த பொருளிலோ இடறி தரையிலே விரிக்கப்பட்டிருந்த விரிப்பிலே சிந்திவிட்டானோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் முக்கியமான காரியம் என்னவென்றால், இவர்கள் இருவருமே யோசேப்பு இருந்த சிறைக்கு வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு அங்கே ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறான். எங்கெங்கு அவன் சென்றானோ அவனுடைய தாளந்து சீக்கிரமாக மற்றவர்களால் இனம் கண்டுகொள்ளப்பட்டது.
ஞாபகம் இருக்கிறதா? நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். இது யோசேப்பை பொறுத்தமட்டிலேயும் மிகவும் உண்மை. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான திட்டத்தோடு தேவன் அவனை வழிநடத்தி செல்கிறார். சரி, வசனம் 4 பாருங்கள். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். இவர்கள் 2 பேருக்கும் யோசேப்பு பொறுப்பாயிருந்தபடியினாலே அவர்களை குறித்து நன்றாக அவன் அறிந்து கொண்டான். அவர்கள் சிறையிலே இருந்த பொழுது அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு யோசேப்பினிடத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. வசனங்கள் 5, 6 பாருங்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கியிருந்தார்கள். கவனித்தீர்களா? யோசேப்பு மிகவும் ஞானமுள்ள, புத்தி கூர்மை உள்ள ஒரு வாலிபன். 2 பேருடைய முகத்தையும் பார்க்கிறான். 2 பேருடைய முகமும் துக்கத்தால் தொங்கி இருக்கிறது. வசனங்கள் 7, 8. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடே காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாயிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். யோசேப்பு இவை எல்லாவற்றிலுமே தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். வேத புத்தகத்தை நாம் பின்னாலே படிக்கும் பொழுது மற்றுமொரு யூத இளைஞன் இதைப் போல தேவனை அறியாத மக்கள் முன்னாலே சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது என்று தேவனுக்கு மகிமையை செலுத்துவதை பார்க்கலாம். ஆம், அது தானியேல் தான். இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதைத்தான் செய்ய வேண்டும். நாம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அதனாலே தேவனுக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்த வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்தினாலோ திறமையினாலோ எதை செய்தாலும் கூட தேவனுக்கே மகிமையை செலுத்துங்கள். இன்று நம்மிலே அநேகர் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டிய அளவு ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணம், நாம் அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை குறித்து நாம் பெரிதாக எடுத்துக்கொள்கிறதில்லை, தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறதில்லை. பிரியமானவர்களே, எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருக்கே கனத்தையும் மகிமையையும் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்வது கர்த்தருக்குரியது என்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான். கவனியுங்கள், தேவனுக்குரிய மகிமையை ஒருபொழுதும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனங்கள் 9 முதல் 13 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதாயிருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொப்பனங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. பின்னால் தொடர்ந்து வந்த காலங்களிலே தேவன் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் வேத புத்தகம் எழுதப்பட்டு விட்டது. இப்பொழுது சொப்பனங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்நாட்களிலே தேவன் சொப்பனங்கள் வழியாக பேசினார். அடையாளங்கள் அர்த்தமுள்ளதாய் இருந்தன. பானபாத்திரக்காரன் திராட்சரசத்தை பரிமாறுவதை குறித்து புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் பார்வோனுக்காக அவன் செய்து கொண்டிருந்தான். பின்னாலே நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான் என்று வாசிக்கிறோம். அதை ஒரு சிலை வடிவத்திலே அவன் கண்டான். சிலையை குறித்து அவன் அறிந்து கொள்ள முடியும். எனவே தான் தேவன் அவ்வாறு அவனுக்கு அந்த சொப்பனத்தை கொடுத்தார். இங்கே நாம் வாசித்தது போல யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனின் சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி, இன்னும் 3 நாட்களிலே மீண்டுமாக நீ முன்பு செய்து வந்த வேலைக்கு திரும்புவாய் என்று கூறினான். சரி, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்கள். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி,
நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யோசேப்பு என்ன சொல்கிறான்? பானபாத்திரக்காரனே, இன்னும் 3 நாளைக்குள்ளே நீ விடுதலை பெறுவாய். ஆனால் எனக்காக யாரும் பார்வோனிடத்திலே பேசும் வரை நான் இங்கேதான் இருக்க வேண்டியது இருக்கும். உன்னுடைய சொப்பனத்திற்கான அர்த்தத்தை நான் சொல்லிவிட்டேன், நீ என்னை மறந்து விடாதே என்று சொல்லி அனுப்பினான். இப்பொழுது யோசேப்பு தனது வாழ்க்கையின் பின்னணியத்தை இந்த பானபாத்திரக்காரனுக்கு மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அருமையானவர்களே, தனது வாழ்க்கையை குறித்து அவன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கூட தன்னுடைய சகோதரர்களையோ அந்த போத்திபாரின் மனைவியையோ கூட குற்றவாளிகளாக அவன் சொல்லவில்லை. எவ்வளவு ஞானமும் பொறுமையும் தாழ்மையும் உள்ளவன் பார்த்தீர்களா? யோசேப்பு பானபாத்திரக்காரனிடத்திலே பேசியதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் என்று நமக்கு கொடுக்கப்படவில்லை. அநேகமாக அந்த பானபாத்திரக்காரன் நிச்சயமாக தான் பார்வோனிடத்திலே யோசேப்பிற்காக பேசுவேன் என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் தவறுதலாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பொறுமையோடு காத்திருங்கள். தேவனே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. நீங்கள் அவரிலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே உங்கள் வாழ்க்கையிலேயும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை அறிந்து அவரை ஸ்தோத்திரியுங்கள்.